ஆரணி பசார் பகுதியில் தீபாவளிக்கு புத்தாடை மற்றும் பட்டாசு வாங்க ஏராளமானோர் குவிந்திருப்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கௌரி சங்கர் இணைகிறார். கௌரி சங்கர், விவரங்கள். ஆரணி பஜார் வீதியில் தீபாவளிக்கு புத்தாடை பட்டாசு வாங்க பொதுமக்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு தொலைதூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. ஆரணியை சுற்றியுள்ள 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. இந்த கிராமங்களிலிருந்து பொதுமக்கள் ஆரணிக்கு பட்டாசு மற்றும் புத்தாடை வாங்க படையெடுத்து வருகின்றனர். நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் தமிழக அரசு தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை அளித்துள்ளது. இதனால் வெளியூரில் படிக்கும் மாணவர்கள், சென்னை மற்றும் பெங்களூர் பகுதியில் பணிபுரியும் இளைஞர்கள் சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளனர். அவர்கள் நாளை தீபாவளி கொண்டாடுவதற்கு ஆரணி நகருக்குள் புத்தாடை மற்றும் பட்டாசு, இனிப்புகள், காரம் ஆகியவை மோட்டார் சைக்கிள் மற்றும் பேருந்துகளில் வருவதால் கடும் நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வெளியூர் செல்லும் பேருந்துகள், ஆரணியிலிருந்து தென் மாவட்டங்கள் செல்லும் பேருந்துகளும் வர முடியாமல், வெளியூரிலிருந்து ஆரணி நகருக்குள் வரும் பேருந்துகளும் வர முடியாமல் சிக்கி தவிக்கின்றன. இதனால் போதிய போக்குவரத்து காவலர்கள் இருந்தும் இந்த போக்குவரத்து நெரிசலை சரியாக சரிப்படுத்த முடியல. ஆகையால் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறார், அதிக அளவில் போலீசாரை போக்குவரத்தில் பயன்படுத்தி போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலின் கோரிக்கையாக உள்ளது. இந்த போக்குவரத்தில் நெரிசலை நம் ட்ரோன் மூலம் படம் பிடித்து காண்பித்துள்ளோம். தற்போது காவல்துறையினர் அதிக விரைவாக செயல்பட வேண்டும் என்று பொதுமக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். தீபாவளியையொட்டி ஆரணி பஜார் பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கிய செய்தியாளர் கௌரி சங்கருக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.